பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இன்றைய நாளுக்கான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் ஆவிக்குள்ளாக மாறுவீர்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாவீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். தேவனுடைய சபைக்கு நான் சென்று கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறுகிறேன். திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் அநேக வேளைகளிலே பலனை இழந்து சோர்வுற்று என்னுடைய ஆத்தும பலனையும் சரீர பலனையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கிட்டத்தட்ட 90 வயதுகளின் உச்சத்திலே இந்த யோவான் அப்போஸ்தலன் முதிர்ந்த வயதிலே மிகுந்த பலவீனத்திலே பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அவர் இருக்கிற சூழ்நிலையை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அவரை சுற்றிலும் இப்பொழுது ஆற்றி தேற்றி அரவணைக்க யாரும் கிடையாது. இந்த முதிர் வயதிலே நல்ல உணவு கிடையாது. இவரை சுற்றிலும் 3 சத்தங்கள் கேட்கின்றன. ஒன்று, மிருகங்களின் சத்தம். அது ஒரு தீவு. அந்த டொமிஷியன் என்கிற ரோம பேரரசன் வாழ்ந்த நாளிலே இந்த இடத்திற்கு அடிமைகளையும் மிகப்பெரிய கிரிமினல்களையும் நாடு கடத்துவார்கள். அங்கு மனுஷ சஞ்சாரமே கிடையாது. யோவான் அப்போஸ்தலனுக்கு சுற்றிலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத மிருகங்களின் சத்தங்கள், ஓலமிடுதல், நரியின் ஓலமிடுதல், சிங்கத்தின் கர்ஜிப்பு, கரடியின் உருமல்கள், இந்த சத்தங்கள் ஒரு பக்கம் கேட்கின்றன. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் பாலைவனத்திலே வனாந்திரத்திலே நம்மை சுற்றிலும் அநேக மிருகங்களின் சத்தங்கள், மனுஷ சத்தங்கள் இது கேட்கின்றன. இவைகள் ஒரு மனிதனை பயமுறுத்தும், சோர்வுறச் செய்யும். இரண்டாவது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? அந்த பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்ட அநேக கைதிகள், அவர்களை வைத்து அங்கே கற்கள் உடைக்கிறார்கள். அந்த ரோம பேரரசன் இந்த கைதிகளை வைத்து கற்களை உடைக்கிறான். அந்த கற்களை உடைத்து 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 அந்த கைதிகளினுடைய கற்கள் உடைக்கும் சத்தம் இதுவும் இவருடைய காதில் கேட்கின்றது. மூன்றாவது ஒரு சத்தம். அது என்ன சத்தம்? முக்கியமான சத்தம். இந்த 2 சத்தங்களின் மத்தியிலே யோவான் அப்போஸ்தலன் அலைசடிப்படும் பொழுது ஆவியின் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆமென். இந்த காலைவெளியில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உலக சத்தங்கள் நம்ம காதில் கேட்டு 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 நம்மை பலவீனமடைய செய்யும் போது கர்த்தர் நம்மை தம்முடைய சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆலயத்திலே பரிசுத்தவான்களின் மத்தியிலே கைகளை தட்டி பாடி துதி செய்ய தொடங்கும் போது பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறையும்பொழுது யோவான் அப்போஸ்தலனைப் போல நாம் சொல்ல முடியும், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். ஆமென். நீங்களும் வாருங்கள், கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம். எங்கள் சபைக்கும் வாருங்கள். இது கோடம்பாக்கத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆராதனை 5, 7, 9 என்று ஞாயிற்றுக்கிழமையிலே 3 ஆராதனைகள் உண்டு. நீங்கள் வாருங்கள், எங்களோடு சேர்ந்து பாடல்களை பாடுங்கள், அபிஷேகத்திலே நிறைவுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும், தூரமாக இருந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க ஆலயத்துக்கு செல்லுங்கள். யூடியூபிலே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது, டிவியிலேயே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாகுங்க, நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்க. நான் சொல்கிறேன், மனுஷ சத்தங்கள், மிருக சத்தங்கள், கல் உடைக்கும் சத்தங்கள், இந்த சத்தங்களை தாண்டி உங்களுக்கு பின்னாலே ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் என்ன? பலிபீடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. அந்த வாரம் முழுதும் உங்களை நடத்தும், உங்களை பலப்படுத்தும். பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவியின் பலத்தினாலே ஆற்றி தேற்றி உங்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். எந்த அன்புலையும் மயங்காதீங்க. தேவ அன்பு உங்களை பரிபூரணமாக நிரப்பும். உங்களை நல்ல ஆத்துமாவில் தைரியப்படுத்தி கொண்டு செல்லுங்கள். தேவ அன்பினால் நிரம்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சத்தம் உங்களோடு கூட இருந்து உங்களை பலனடைய செய்யும். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, எங்களை நீர் ஆவிக்குள்ளாக்குவீராக. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல,
பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் எங்களை நிரப்பட்டும். தேவ ஆவியின் பலனங்களை நிரப்பட்டும். உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். யாரெல்லாம் உலகத்தின் சந்தோஷத்தினால லயித்து போயிருக்கிறார்களோ அதை உதறி தள்ளிவிட்டு தேவ ஆவியின் சந்தோஷத்திலே தங்களை மூழ்கடித்துக் கொள்ள உதவி செய்யும். நீரே அதை செய்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கட்டும். அந்த ஆலய வாஞ்சையை தாங்க, ஓடி வரட்டும், தாகமாக வரட்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தங்கி இருந்து உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். எக்கால சத்தத்தை கேட்கட்டும். தேவனுடைய பரிசுத்த அன்பினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, தேவனே அதை செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து அதை செய்யட்டும். துதிகனமாக மேலாமுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.